அண்மைச் செய்தி. சென்னை மாதவரத்தில் 16 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை மாதவரம் அருகே 16 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு சென்னை காவல் ஆணையரினுடைய தனிப்படையான அந்த போதைப் பொருள் ஒழிப்பு நுண்ணறிவு பிரிவு என்ற புதிதாக உருவாக்கப்பட்ட அந்த பிரிவினர் போதைப் பொருள் கடத்தல் கும்பலை சேர்ந்த 2 பேரை பிடித்து மாதவரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார்கள். வெங்கடேசன், கார்த்திக் என்ற அந்த 2 பேரும் மியான்மர் நாட்டிலிருந்து மணிப்பூர் வழியாக, அதாவது மணிப்பூர் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மோரே என்று தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்து 1.5 கிலோ போதைப் பொருளை கடத்தி வந்து சென்னையில் விநியோகம் செய்தது தெரிய வந்தது. இதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கில் விசாரணை நடத்தி மோரே பகுதிக்கு தனிப்படையும் அனுப்பி விசாரணை மேற்கொண்டார்கள். கைது செய்யப்பட்ட வெங்கடேசன், கார்த்திக் இருவரையும் காவல் எடுத்து விசாரித்ததுல இவர்களுக்கு பின்னணியில் இருந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பல் குறித்த விவரங்கள் தெரிய வந்தது. அதன்படி தற்பொழுது மாதவரம் தனிப்படை போலீசார் 5 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து 16 கிலோ மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மெத்தம்பெட்டமைன் என்ற அந்த போதைப் பொருளுடைய சர்வதேச சந்தை மதிப்பு பிடிப்பட்ட போதைப் பொருளுக்கு 1 கிலோவிற்கு 1 கோடி வீதம் 16 கோடி மதிப்புடையது என்று காவல்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது சமீபத்துல பிடிப்பட்டதுல அதாவது காவல்துறையினர் பிடித்த இந்த போதைப் பொருள்ல அதிக எண்ணிக்கையிலான அதிக அளவு இருக்கக்கூடிய போதைப் பொருள் வழக்கு இந்த வழக்கு தான் என்று காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களையும் கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கையில் இறங்கி இருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.